ஹாய் டீச்சர். லக்கி, உனக்கு இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல டீச்சர். டாக்டர் உனக்கு கட்டு போட்டாங்களா? ஆமாம் டீச்சர். ஜாக்கிரதையா இருக்கணும்ல லக்கி. ஏதோ தெரியாம நடந்துருச்சு டீச்சர். ஜானு, லக்கி நீ கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்க மாமா. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா வேணான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப எங்க டீச்சர் எதுக்கு பாத்துக்க சொல்றீங்க? நீங்க இப்ப ரொம்ப பார்ஷாலிட்டி காட்டுறீங்க. ஐயா மகாபிரபு, நீ சின்ன பையங்கிறதுனால உன்னால வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால உங்ககிட்ட நான் சொல்லல. ஜானு பெரிய பொண்ணுங்கிறதுனால நான் அவகிட்ட சொன்னேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி ஜானு, நான் போயிட்டு வந்துடுறேன். வசுந்தரா மேடம், நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இப்பதான் வந்தம்மா. லக்கி, கரெக்டான டைம்க்கு நீ டேப்லெட்ஸ் போட்டுக்கணும். சரி டீச்சர். நான் ஞாபகப்படுத்தி அவளை போட்டுக்க சொல்றேன் டீச்சர். குட் பாய். இவ்வளவு தூரம் நான் எப்படியோ வந்துட்டேன். ஒரு தடவை மித்ராவை மட்டும் எப்படியாவது பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாம், நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு கூட எதுக்கு போற மித்ரா? இன்னைக்கும் எதுக்குன்னு கேட்டா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ கூட இல்லைன்னு வச்சுக்கோ, அவ எங்க பேச்ச கேட்கவே மாட்டா. நீயும் வீட்லயே இருக்கலாம்ல மித்ரா. அரவிந்தா அத்தை யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? மாம், இப்ப அவளுக்கு நல்லா தானே இருக்கு. அதுவும் அவளை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஜானு இருக்கால. இதுல ஏன் தேவை என்ன இருக்கு சொல்லுங்க? ஜானு யார பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா? ஆக்சுவலா இந்த வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு? இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காந்தால் அது யாரா இருக்கும்? ஒருவேளை லக்கி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். மித்ரா, ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன மாம்? நாளைக்கு நீ எந்த வேலையுமே வச்சுக்காத. எதுக்கு மாம்? ஜோசியர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. உன் கண்டத்துக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எந்த நிலைமையிலயும் அதை நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாருப்பா. அதனால நாளைக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். நீ கவலைப்படாத லட்சுமி. நீ பண்ற இந்த பரிகாரத்தால மித்ராவை கண்டத்திலிருந்து காப்பாத்துற வழி கிடைக்கும். மித்ராவை நெருங்கிட்டு இருக்கிற ஆபத்தை தடுக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த பரிகாரம் உன் கைகளால மட்டும் நடக்கக்கூடாது, மித்ராவோட கைகளாலேயே நடக்கணும். ஆமா லக்ஷ்மி, நீ இந்த பரிகாரத்தை செய்யும் போது உன் புருஷனும் உன் கூடவே இருக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவர் இருக்கணும். அவர் கண் முன்னாடி தான் நீ பூஜையே செய்யணும். அதே மாதிரி மித்ராவுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் கையால சமைச்ச அந்த பிரசாதத்தை அந்த அம்மனோட சன்னிதானத்துல கொண்டு போய் வைக்கணும். யாராவது ஒருத்தர்னா கண்டிப்பா அரவிந்தா தான் வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி தான் இந்த பூஜை நடந்து முடியணும். உனக்கு புரிஞ்சதில்ல மித்ரா. நாளைக்கு எந்த காரணத்து கொண்டும் எந்த வேலையும் வச்சுக்காத. ஓகே மாம், எந்த வேலையும் வச்சுக்கல. நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இப்ப போயிட்டு வா. பாய் மாம். பாட்டி, அதோ அம்மா அங்க இருக்காங்க. டிரைவர், காரை அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்துங்க.
அம்மா ஜுன்னு நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க? ஆ, ஆ, நானா அது ஒன்றும் இல்லை ஜுன்னு. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? என் ஃப்ரெண்டு லக்கியோட வீடு இந்த ஸ்ட்ரீட் தாம்மா. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஏன் லக்கியோட வீட்டுக்கு வர மாட்டீங்க? மித்ராவோட ஏரியால தான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவரோட ஏரியால தான் லக்கி வீடே இருக்கா. அது இருக்கட்டும், லக்கிக்கு இப்ப எப்படி இருக்கு ஜுன்னு? பரவாயில்லம்மா, அவன் நல்லா தான் இருக்கா. ஆனா அவன் நீங்க ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருந்தா. சாரி ஜுன்னு, அர்ஜென்ட் வேலை ஒன்று வந்துருச்சு, அதான் போயிட்டேன். என்னால வர முடியாம போயிடுச்சு. பாவம் லக்கி உன்னை நிறைய தடவை கேட்டா லக்ஷ்மி. நீயும் வந்திருந்தா லக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்ப போனா கூட நாம அவளை பார்க்கலாம். இப்ப கூட லக்கி ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாமா. லக்கியோட வீட்டுக்கு போலாமா? ஜுன்னு, இப்ப வரைக்கும் லக்கிய கூட தானே இருந்த. திரும்பவும் அவன் வீட்டுக்கு போகணுங்கிற. நாளைக்கு எப்படி பார்க்க தானே போற. எனக்காக கேட்கல பாட்டி. அம்மாவை பார்த்தானா லக்கியும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாள், அதான். வேண்டாம் ஜுன்னு, அவளுக்கு அடிபட்டிருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுப்பா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அர்ஜுன். ஹலோ அர்ஜுன். அம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்டா. நாங்க வந்துகிட்டு தான்ப்பா இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சரிம்மா. சரி, வச்சிடுறேன். ஜுன்னு, அங்க அர்ஜுன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா போலாம். லக்ஷ்மி வாமா. அர்ஜுன் எதுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான்? ஹாய் அங்கிள். ஹாய். என்ன விஷயம்? லக்கி சாப்பிட்டுட்டாளா? அவ சாப்பிட்டுட்டா. லக்கி டேப்லெட் போட்டுக்கிட்டாளா அங்கிள்? போட்டுக்கிட்டா.